வேதாகம வினாவிடை ரோமர் அதிகாரம் 14. எதில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும்? விசுவாசத்தில். பலவீனன் எவைகளை மாத்திரம் புசிக்கிறான்? மரக்கறிகளை. புசிக்கிறவன் யாரை அற்பமாய் எண்ணக்கூடாது? புசியாதிருக்கிறவனை. புசியாதிருக்கிறவன் யாரை குற்றவாளியாக தீர்க்க கூடாது? புசிக்கிறவனை. புசிக்கிறவனை ஏற்றுக்கொண்டவர் யார்? தேவன். மற்றொருவனுடைய வேலைக்காரனை எப்படி தீர்க்க கூடாது? குற்றவாளியாக. வேலைக்காரன் நின்றாலும் விழுந்தாலும் அவன் யாருக்கு உத்தரவாதி? தன் எஜமானுக்கு. வேலைக்காரனை நிலைநிறுத்த வல்லவர் யார்? தேவன். அவனவன் தன் தன் மனதிலே எதை உடையவனாய் இருக்க கடவன்? முழு நிச்சயத்தை. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் யாருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான்? கர்த்தருக்கென்று. புசிக்கிறவன் தேவனுக்கு என்ன செலுத்துகிறான்? ஸ்தோத்திரம். புசிக்கிறவன் யாருக்கென்று புசிக்கிறான்? கர்த்தருக்கென்று. நம்மில் ஒருவனும் யாருக்கென்று பிழைக்கிறதுமில்லை மரிக்கிறதுமில்லை, தனக்கென்று. நாம் பிழைத்தாலும் யாருக்கென்று பிழைக்கிறோம்? கர்த்தருக்கென்று. நாம் மரித்தாலும் யாருக்கென்று மரிக்கிறோம்? கர்த்தருக்கென்று. மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருப்பவர் யார்? கிறிஸ்து. மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறவர் யார்? கிறிஸ்து. சகோதரனை யாரென்று தீர்க்க கூடாது? குற்றவாளி. சகோதரனை எப்படி எண்ணக்கூடாது? அற்பமாய். முழங்கால் யாவும் யாருக்கு முன்பாக முடங்கும்? தேவனுக்கு முன்பாக. நாவு யாவும் யாரை அறிக்கை பண்ணும்? தேவனை. நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து யாருக்கு கணக்கு ஒப்புவிப்பான்? தேவனுக்கு. ஒருவரை ஒருவர் எப்படி தீர்க்க கூடாது? குற்றவாளியாக. ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணுகிறவனுக்கு அது எப்படி இருக்கும்? தீட்டாய். எதினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல, போஜனத்தினாலே. சகோதரனை எதினால் கெடுக்க கூடாது? போஜனத்தினால். எது தூஷிக்கப்பட இடங்கொடுக்காதிருக்க வேண்டும்? நன்மை. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதல்ல? புசிப்பும் குடிப்பும் நீதியும் சமாதானமுமாய் இருப்பது எது? தேவனுடைய ராஜ்யம். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருப்பது எது? தேவனுடைய ராஜ்யம். தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறவன் யார்? கிறிஸ்துவுக்கு ஊழிய செய்கிறவன். எதற்கு அடுத்தவைகளை நாடக்கடவோம்? சமாதானத்திற்கு. எதிர் நிமித்தம் தேவனுடைய கிரியையை அழித்து போடக்கூடாது? போஜனத்தின் நிமித்தம். இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு தீமையாய் இருப்பது எது? போஜனம். மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் யாருக்கு இடரல் உண்டாக்கினால் அதை செய்யக்கூடாது? சகோதரனுக்கு. விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறவன் எதற்குள்ளாக தீர்க்கப்படுகிறான்? ஆக்கினைக்குள்ளாக.